நான் ஒரு ரொட்டி வாங்கிக்குவேன், அண்ணன் பால் வாங்கிக்குவாரு, அவங்க முட்டை வாங்கிப்பாங்க. ஒரு குடிசை பகுதிக்கு போவோம், அங்க இருக்க ஏழை குழந்தைகளுக்கு தருவோம். விஜய்க்கு என்ன கொள்கை அடையாளம் தமிழ்நாட்டில்? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நீங்க உங்க வாயால ஒண்ணு சொல்லுங்க, அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு தனி மனிதனா கூட தமிழுக்காக, சாதி ஒழிப்புக்காக, மத நல்லிணக்கத்திற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக தனிப்பட்ட முறையில் நான் இத்தனை கோடி செலவு பண்ணேன், ஒரு அறக்கட்டளை நிறுவினேன், இதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இது போதாது, நான் தனி மனிதனாக இருக்க விரும்பவில்லை, ஒரு நிறுவனத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். அப்ப தனி மனித வீச்சை காட்டிலும் நான் ஏற்படுத்த போகிற நிறுவனம் இன்னும் அதிகமான விளைவுகளை, தாக்கத்தை தமிழ் மக்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா உங்களை பத்தி பேசலாம். எதுவுமே இல்லையே. அரசாங்கம் என்ன பண்ணுது? படிக்க வைக்க வேண்டிய அரசாங்கம் குடிப்பகம் வைத்திருக்கிறது. நாங்கள் விஜய் படிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிறோம், மறந்துடாதீங்க. நம்பிக்கை கல்வினா அது அரசு பள்ளிகள் தான். அந்த வகையில அரசு பள்ளிகள் மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள் இருக்கு. அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களை அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் மேல செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டி அகரம் ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும்போது அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது.